Al-Islam Matriculation School, Kollapuram. Please. நல்லா கேக்குது. Thank you. உங்க பேரு? ராஜா. அஸ்ஸலாமு அலைக்கும். யார் அடுத்து? இன்னும் ஒருத்தர் இந்த பக்கம் 3 பேர். வாங்க, நம்ம முன்னாடி வந்தா நம்ம குழந்தைங்க முன்னாடி வருவோம். கம் சார் வாங்க. Please be able to get applause. வாங்க, என்ன 2 பேர் இந்த பக்கம் ஒருத்தர். பேர் மேடம்? ஜெசி மேம். Thank you for your participation. அடுத்து யாரு? வாங்க. யார் வரீங்க? இன்னும் 2 பேர் இருக்காங்க. வாங்க, என்கரேஜ் பண்ணுங்க யாராவது. Please give a big applause. Please give a big hand of applause. Yeah, thank you. What is your name? Hasina Magam, thank you. வாங்க சார். சார் வாங்க. உங்களோட பேரு? அப்துல் ரஹீம் சார், thank you. இன்னும் ஒருத்தருக்கு எந்த பக்கம் இருந்து பின்னாடி இருந்து வாங்க. யார்? இப்போ செயல்முறையில் நம்ம இதை செய்து ஒரு விஷயத்தை செய்து பார்ப்போம். நம்ம என்ன செய்ய இப்போ படிக்க போகிறோம் அப்படின்னா, அந்த மூழ்கும் விதி மிதக்கும் விதியை படிக்க போகிறோம். என்ன படிக்க போகிறோம்? மூழ்கும் விதி மிதக்கும் விதி தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும்? தெரியுமா? பாயின்சின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு வந்து கப்பல் இருக்கு அப்படின்னா, அந்த கப்பலில் வெயிட் அதிகமாக வச்சா இருக்க ரொம்ப அதிகமான வெயிட் கப்பல் மேலே வச்சுட்டோம்னா கப்பல் முழுக்க மிதக்குமா? கப்பல்ல அதிகமான வெயிட் வச்சுட்டேன், நான் ஜாஸ்தி வெயிட் வச்சுட்டேன். சரி, 2 விஷயம் இருக்கு புரியணும். ஒன்று வந்து ப்ரெஷர் இருக்கு, இன்னொன்று ஃபோர்ஸ். 2 விஷயம் இருக்கு. இந்த ப்ரெஷர் அப்படின்னா பிளட் ப்ரெஷர் சொல்லுவோம். உள்ள இருக்கிறதுக்கு பேர் ப்ரெஷர். ஃபோர்ஸுங்கிறது வெளியில இருக்கிறது பேர் ஃபோர்ஸ். நான் சொல்ல புரியுதா? ப்ரெஷர்ங்கிறது உள்ள இருக்குது, அதனால பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவோம். நம்ம ப்ரெஷர் உள்ள இருந்து வெளியில வந்தா அது ப்ரெஷர் வெளியில இருந்து உள்ள போனா ஃபோர்ஸ். ரைட்டா? இப்போ இதுக்கு உதாரணம் வந்து ஒரு பந்தை தூக்கி ஒரு தண்ணிக்குள்ள போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு கல்லை தூக்கி தண்ணிக்குள்ள போடுறோம். அந்த கல் வந்து தண்ணியை அடைஞ்ச உடனே அதோட வேகம் வந்து குறைஞ்சிடும். இந்த கல்லை தூக்கி போடுற தண்ணியில எவ்வளவு வேகத்துல நம்ம போடுறோமோ அந்த வேகம் தண்ணி அடைஞ்சோன்னா குறையும், குறைஞ்சு கீழே தான் போகும். அதே ஒரு பந்தை தூக்கி போடுறோம், அந்த பந்து தூக்கி போட்ட வேகத்தை விட அதிகமான வேகத்துல வெளியில வரும். நான் சொல்ல கரெக்டா? ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் முன்னாடி. எந்த ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் இருக்கு. இப்போ ரொம்ப அடுத்து ரொம்ப டீப்பாக போகலாம், கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆகிடும். வேற கேள்விக்கு வர, கப்பலில் வெயிட் அதிகமாக வச்சா மூழ்குமா மிதக்குமா? வெயிட் வச்சுக்கிட்டே இருக்க, அதிகமாக வைக்கிறேன், மூழ்குமா மிதக்குமா? ரொம்ப ஆர்வம் கட்டுங்க, இவ்வளோதான் வெயிட் வைக்கணுன்றதை தாண்டி வெயிட் வச்சுட்டேன், கப்பல் மூழ்குமா மிதக்குமா? மூழ்கும். மூழ்குமா மிதக்குமா? மூழ்கும். கரெக்டா? சாரி, எக்ஸாக்ட்லி ரைட். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வெயிட் வைக்கிறோமோ அவ்வளவு கப்பல் வெளியில வரும். கப்பல் வெளியில வரும். அதுக்கு ஒரு பேசிக் ஒரு விஷயம் இருக்கு, அதை நம்ம செய்து பார்ப்போம். இப்ப சார் ராஜா மோகன் சார் இருக்காங்க. சார், நீங்க ஏதோ ஒரு வெஜிடபிள் ஒன்று கையில் எடுத்துக்கணும். எது வேணா எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு டைப் ஆஃப் வெஜிடபிள் எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் எடுத்துக்கணும் சார். நீங்களும் ஒரு டைப் ஆஃப் ஒரு வெஜிடபிள் கையில் எடுத்துக்கணும். எஸ் நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் செய்யுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ரைட், பர்ஃபெக்ட். இப்போ சார் வந்து உருளைக்கிழங்கு கையில் வச்சிருக்காங்க. இவ்வளோ பெருசா இருக்கு, தெரியுதா? எல்லாருக்கும் தெரியுதா? இந்த உருளைக்கிழங்கு தண்ணிக்குள்ள போட்டா மிதக்குமா மூழ்குமா? மிதக்குமா மூழ்குமா? மிதக்குன்றவங்க கை தூக்குங்க. மிதக்குன்றவங்க அவ்வளோதான். மூழ்குன்றவங்க கை தூக்குங்க. மூழ்கும். கான்ஃபிடென்ட்டா? போட்டு பார்த்துடலாமா?
மூழ்கிடுச்சு. யார் மிதக்குன்னு சொன்னோம்? ரைட், பர்ஃபெக்ட். அடுத்து சார் கையில கேரட் வச்சிருக்காரு. சரி காமிங்க. இது மூழ்குமா மிதக்குமா? மூழ்குன்றவங்க கை தூக்குங்க. மூழ்கும். மிதக்கும். அதுக்கு ஒரு குரூப் இருக்கு, பரவாயில்ல. போடுங்க. So what? அது சிங்க் ஆயிடுச்சு இல்ல? Great. And what you want? Lemon. Can you show? கொஞ்சம் மேல தூக்கி காமிங்க. லெமன் வச்சிருக்காங்க. இது மூழ்குமா இருக்குமா? இது எடுத்து மிதக்குமா மூழ்குமா? மிதக்குன்ற கை தூக்குங்க. ஓ, மூழ்கும். மூழ்கும். போடுங்க. ஐயோ, மூழ்கும்ன்றது யாரு? ரைட், பர்ஃபெக்ட். அடுத்து வாட் யூ ஹேவ்? டொமேட்டோ. காமிங்க. தக்காளி இருக்கு. என்ன இருக்கு? தக்காளி இருக்கு. மூழ்குமா மிதக்குமா? மூழ்கும். மூழ்கும். கை தூக்குங்க. இது மூழ்குமா மிதக்கும்? மூழ்குன்ற கை தூக்குங்க. பர்ஃபெக்ட். மிதக்கும். ரைட். கை தூக்குங்க. யார் மூழ்குன்னு சொன்னது? Correct. Wonderful. What do you have? So, காமிங்க. இது என்னது? கருணைக்கிழங்கு. மூழ்குமா மிதக்குமா? மூழ்கும். மிதக்கும். மிதக்கும் யாரு? பார்ட்டிசிபேஷன் கம்மியா இருக்கு. தெரியலையா? தெரியல. தெரியல யார் கை தூக்குங்க. பர்ஃபெக்ட். ரைட். மிதக்குது. மூழ்குன்னு சொன்னது யாரு? ரைட். அண்ட் வாட் யூ ஆன்சர்? வெரி குட். சூப்பர். இது பெரிய எவ்வளவு இருக்கும்? ஒரு 1/4 கிலோ இருக்கும், 1/2 கிலோ இருக்கும். 1 கிலோ. தெரியுதா? சேனைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. சட்டிக்கிழங்கு, பெரிய கிழங்கு. மூழ்கும். கை தூக்குங்க. மூழ்கும். மிதக்கும். அவ்வளவுதானா? தெரியல. தெரியல யாரு? ப்ளீஸ் பார்ட்டிசிபேஷன் தெரியும். தேங்க்யூ சார். பார்ட்டிசிபேஷன் உங்களுக்கு தெரியல கை தூக்குங்க. மூழ்கும். மிதக்கும். தெரியல. நிறைய பேருக்கு தெரியல. ரைட். ஆக்சுவலா மூழ்கணும்ல, லைட்டு கூட மூழ்கணும் இல்லையா? மிதக்குது. ரைட். கடைசியா பேபி ஃபிங்கர் இருக்கு. வெண்டிக்காய். Yes, thank you sir. Thank you for the participation. Please give a biggest round of applause in participation. Thank you. You thought like this will sink, right? இந்த மூழ்கின்னு நினைச்சோம். ஆனா மறந்துது. And this also we thought like no மூழ்குன்னு. ஆனா மறக்குது. and இதுவே நம்ம மூழ்குன்னு நினைச்சோம். Right? ஆனா மறக்குது. ஆனா weight கூட பாருங்க. நம்ம மூழ்குன்னு நினைச்சதெல்லாம் weight கூட. பட் மறக்குது போய். ஏன்? ஒரு விஷயம் பாருங்க. உங்களோட கண்களை மூட சொல்லிட்டு உங்க கையில வந்து உங்களுக்கு என்ன கொட்டுறேன்னு தெரியல. உங்க கையில உங்களோட இந்த 4 ஹேண்ட்ஸ்ல வந்து ஒரு பவுடரை கொட்டுறேன். அது என்ன பவுடர்னு எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. பிளஸ் அதுக்கு பக்கத்துல இன்னொரு பவுடர் கொட்டுறேன். அதுவும் என்ன பவுடர்னு எனக்கு தான் தெரியும். உங்க கண்களை கரெக்டா ஃபுல்லா டைப் பண்ணியாச்சு. உங்க கையில 2 பவுடரை கொட்டியிருக்கேன். இது என்ன பவுடர்னு கேட்டா உங்களுக்கு தெரியுமா? என்ன கலர்னு கேட்கிறேன், உங்களுக்கு தெரியுமா? நல்லா கவனிக்கணும். உங்க கையில கண்களை மூடியாச்சு, 2 பவுடரை கொட்டியிருக்கேன். அது என்ன கலர்னு கேட்கிறேன். அறிவு இருக்கான்னு என்ன திருப்பி கேட்பீங்க இல்லையா? என்ன கலர்னு தெரியுமா? அது என்ன டேஸ்ட்னு கேட்கிறேன், தெரியுமா?
ஆனா உங்க கண்களை நான் மூடிட்டேன், கைகள்ல பவுடர் 2 பவுடர் போட்டிருக்கேன். அப்ப நான் கண்களை திறக்க சொன்ன உங்களை கேள்விகள் மட்டும் அடுக்கடுக்கா ட்ரை பண்ணி கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். நீங்க டென்ஷனா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறீங்க, என்ன செய்வீங்க? கண்களை திறக்க முயற்சி செய்வீங்க. ஆனா கண்களை திறக்க முடியல. அடுத்து என்ன செய்வீங்க? சாரி, கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஸ்மெல் பண்ணி பாப்பாங்க. அடுத்து டேஸ்ட் பண்ணி பாப்பாங்க. அடுத்து டேஸ்ட் பண்ணி பாப்போம், ஸ்மெல் பண்ணி பாப்போம், தொட்டு உணர்ந்து பாப்போம். தொட்டு உணர்றதுக்கு முயற்சி செய்வோம் இல்லையா? அப்பயும் கண்களை திறக்கல. மறுபடியும் திருப்பி கேள்வியெல்லாம் கேட்கிறேன். அதை சொல்ல முடியுமா? ரைட். இப்போ நான் கண்களை திறந்தாச்சு. கண்களை திறந்ததுக்கு அப்புறம் தெரியுது ஒரு உப்பு, தூள் உப்பு, இன்னொன்று சக்கரை தெரிஞ்சிருச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு, உணர்ந்தாச்சு. இப்போ நான் கேள்வி கேட்கிறேன், அதோட பண்பு என்ன, அது என்ன செய்யும், எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு கேள்வி கேட்கிறேன். அதோட வெயிட் என்னன்னு கேட்கிறேன், அதோட கலர் என்னன்னு கேட்கிறேன். உங்களால பதில் சொல்ல முடியுமா? முடியுமா? ஏன்னா நான் பார்த்தாச்சு, கேட்டாச்சு, உணர்ந்தாச்சு. மற்றவங்க முன்னாடி என்னால பிரசன்ட் பண்ண முடியும் இல்லையா? சாகர வரைக்கும் அந்த சக்கரை வந்து என்னால மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? முடியாது இல்லையா? இப்ப இவங்க இன்னைக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்களே, அவங்க லைஃப்ல மறப்பாங்களா? சேனக்கிழங்கு மூழ்காத மிதக்கணும்னு, கருணக்கிழங்கு வந்து மூழ்காத மிதக்கணும் மறப்பாங்களா? தக்காளி மூழ்காத மிதக்கணும் மறப்பாங்களா? லெமன் வந்து மூழ்காத மறக்க, ரைட்? எல்லாம் கத்துக்கிட்டாச்சு. அதை பத்தி எப்படி கேள்வி கேட்டாலும் அவங்களால தைரியமா எழுத முடியும். மாத்தி மாத்தி அவுட் ஆஃப் தி சிலபஸ் கேட்டாலும் அவங்களால எழுத முடியும். Yes, this is what going to happen with our school. Everything is going to be as a skilled person learning with our children. பார்த்து உணர்ந்து கேட்டு பயில ஒரு பீரியட் தான் நடக்க போகுது. ஒரு நாளைக்கு, ஒரு நாள், 2 நாளைக்கு ஒருக்க, 3 நாளைக்கு ஒருக்க அல்ல. டெய்லி ஒரு பீரியடும் ஒரு விஷயத்தையும் படிக்கிறது எப்படி படிப்பாங்கன்னா, பார்த்து கேட்டு உணர்ந்து அதை மற்ற முன்னாடி பிரசன்ட் பண்ணி படிக்க போறாரு நம்ம குழந்தை. எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போறோம். அதனால நம்ம சொல்லிட்டோம், ஈவன் லாஸ்ட் பெஞ்ச் இருக்கும், அந்த அஷ்யூர்ட் லேர்னிங், அதாவது கட்டாயமான கல்வி கிடைக்க போறது. ரைட்? இப்ப சேனக்கிழங்கு ஏன் நடந்துச்சு அதை சொல்றோம் முதல்ல. இப்ப காய்கறிகள் பாத்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டோம், அது வந்து அதுவும் வந்து ஆக்சுவலா விளக்கணும் நம்ம எதிர்பார்த்துருப்போம், பட் மூழ்கிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உள்ள வந்து ஸ்லைஸ் மாதிரி இருக்கும், உள்ள போர்ஸ் இருக்காது. இந்த சேனக்கிழங்கு கட் பண்ணி பாருங்க, உள்ள போர்ஸ் இருக்கும், ஹோல்ஸ் இருக்கும். ஹீட் வெளியேறதுக்கான ஒரு அந்த போர்ஸ் இருக்கும். ஹீட்ல விளையக்கூடியது, ஹீட்ல விளையக்கூடியது வந்து சேனக்கிழங்கு வந்து ஊட்டியில விளையாது, உருளைக்கிழங்கு ஊட்டியில விளையாது. ரைட்? அதாவது போர்ஸ் இருக்க ஹீட் வெளியேறதுக்கான எல்லாம் வந்து தேவையில்லை. அதனால அது மூழ்கிடுச்சு. போர்ஸ், அந்த ஹோல்ஸ் இருக்கிறதெல்லாம் மிதக்குது. ஹீட் வெளியேறதுக்கான ஹோல்ஸோ ஸ்பேஸோ இருக்கக்கூடியதெல்லாம் என்ன பண்ணும்? மிதக்கும். சிம்பிள். இந்த போர்ஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம புத்தகத்தை வச்சு அடுத்த டிவியை பார்த்து இப்படி உணர்ந்து எல்லா குழந்தைகள் கைகளில் விட்டு நம்ம சொல்லிக்கணும். இப்படிதான் நம்மளோட லேர்னிங் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாத ஒரு பீரியட் முடிச்சோடனே ஆஸ் அ பேரண்ட் நீங்க உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, என் குழந்தை என்ன படிச்சான்ற நோட்டிபிகேஷன் உங்களோட ஆப்ல வந்துடும். இதுதான் என் குழந்தை படிச்சிருக்கிறார். நமக்கும் புரிதல் வேணும். நம்ம ஸ்கூல்ல அந்த குழந்தை எப்படி படிச்சான்னு தெரியாம டியூஷன்ல சேர்த்து விட்டு டியூஷன் மாஸ்டர் மிஸ் சொல்றதை மறந்து நான் சொல்றதை கேட்டு இன்னொரு வகையை சொல்லி கொடுத்துட கூடாது. நான் சொல்ல புரியுதுல? டியூஷன் நடக்க வேண்டாம், இங்கேயே ரெமிடியேஷன் கிளாஸ் நடக்க போகுது. பீரியட்லயே எந்த குழந்தைக்கு என்ன கேப்போ அந்த கேப்பையும் நம்ம டீச்சர்ஸ் அனலைஸ் பண்ணி சிஸ்டமேட்டிக்கா ஸ்கூல் பீரியட்லயே வாரத்துல 3 பீரியட் அந்த குழந்தைக்கு என்ன கேப்போ அதை சொல்லிடுவோம். இப்போ நான் வந்து சொன்னேன், இந்த டைரி சிஸ்டம் சொல்லி கொடுத்தேன். நான் ஒரு ஸ்கெலிட்டன் சிஸ்டம் சொல்லி கொடுக்குறேன். தலையில இருந்து கால், கண்ணில் இருந்து ஃபுட்ல இருந்த போன் வரைக்கும் நான் சொல்லி கொடுக்குறேன். ஒரு குழந்தை ஹிஞ்சாயின்னு சொல்லி கொடுக்கும்போது, கைகளை சொல்லி கொடுக்கும்போது வரல, அந்த குழந்தைக்கு என்ன ஆகும்? மொத்த பாடத்தை மனப்பாடம் பண்ண முடியாத நிலைமையாகும். நம்ம டீச்சர்ஸ் வந்து அப்படி ஸ்கூலுக்கு வரலன்றதுலாம் விட்டுற போறது கிடையாது. எந்த இடத்துல கேப்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன தெரியலன்ற கேப், ஒரு டீச்சர் கிளாஸ்ல இருந்து வெளியில வராங்கன்னா அவனுக்கு புரிஞ்சிருச்சா புரியலையான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வெளியில வர மாதிரியான ஒரு சிஸ்டம் இங்கே பண்ணிட்டு, யாருக்கு என்ன புரிஞ்சிருக்கு புரியல, அவனுக்கு எப்போ புரிய வைக்கணும், எப்படி புரிய வைக்கணும்னு கைகளில் விட்டு கண்ணால பார்த்து கேட்டு உணர்ந்து பாடமான சொல்லிக் கொடுக்க போறோம். நீங்க ஸ்கூலுக்கு வரலனாலும் கவலைப்பட தேவையில்லை. வீட்டுக்கு நீங்க மிஸ் பண்ண பாடம் வீடியோவா இருக்கும் உங்க ஆப்ல.
ஆப்ல வீட்டுக்கு போனாலும் அந்த வீடியோ அவைலபிளா இருக்கும். நீங்க ரிசோர்ஸஸ் வச்சு நீங்க சொல்லி கொடுக்க முடியும். பிளஸ் ஸ்கூல்லயுமே அந்த விட்டு போனதை மறுபடியும் சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு ரிட்டன்ஷன் ப்ரோக்ராமும் வாரம் 3 பீரியட் சொல்லி கொடுப்பாங்க. அதனால இந்த கேப் பத்தி கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கும் ஒரு பீரியட் என்ன உங்க குழந்தை என்ன படிச்சா, என்ன கேப், என்ன இடத்துல ஸ்ட்ராங், எதுல வீக்குன்னு அந்த குழந்தை யாருன்னு அறியறதுக்கான ப்ரோக்ராம். இப்போ நடந்த இந்த சொசைட்டி இன்ஃப்ளூயன்சர் அவார்டு ஒரு குழந்தையோட திறமையை வெளிக்காட்டு விதமா மற்றவங்களை புரிஞ்சுக்கணும், அந்த குழந்தை மோட்டிவேட் ஆகணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் செஞ்ச ஆரம்பிச்சு. இப்பவே சில மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு ஸ்கூல்ல, உங்களுக்கு தெரியுது ரைட். இன்னும் சில மாற்றங்கள் நீங்க பார்க்க போறீங்க. நம்ம குழந்தைங்க அத்தனை குழந்தைங்க நம்ம எதிர்பார்த்ததை விட யார் நம்ம நல்லா பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களாம் இன்னும் நல்லா பண்றதை பார்க்க ஆரம்பிக்க போறீங்க ரைட். ஸோ அந்த ஆப்பெல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இப்பவே நம்ம வந்து பிரின்சிபல் சார்ட்ட கேட்டு ஒரு 2 நாளுக்குள்ள நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இப்பவே ஆக்டர் மாதவனோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸ் போயிட்டு இருக்கு. அதை உங்க குழந்தைங்களுக்கு வந்து அதை நீங்க சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் மாதிரி போகுது. ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஃபோனை தான் எப்படியும் வேறு வழி இல்லாமல் என்ன தொந்தரவு பண்ணால் இருந்தால் போதும் அப்படின்னு நம்மளே ஃபோன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் அந்த ஃபோனில் அந்த குழந்தை அதை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த பிளாஸ்டிக்கு சர்டிஃபிகேஷன் அதெல்லாம் கிடைக்கிற மாதிரியானதெல்லாம் ஃபோனில் வச்சுருக்கிறோம். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா டிவியில் கூட போட்டுக்காதீங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு ஆக்டர் மாதவன் சொல்கிறாரு, யாராவது பார்த்து பேசுனா கண்ணை பார்த்து பேசு, உன்னோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், நீ எப்படி உட்காரணும், என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், எதை பேசணும் எதை பேசக்கூடாது, கேர்ள்ஸ் சைடில் எப்படி பேசணும், என்ன டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு கம்ப்ளீட்டாக பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டாக யார் சொல்லி கொடுக்குறா? ஆக்டர் மாதவன் சொல்லி கொடுக்குறாங்க. சானியா மிர்ஸோட கிளாஸ் இருக்கு, லியாண்டர் பயஸோட கொலாபரேஷன் ஸ்கில்ஸோட கிளாஸ் இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை செலிபிரிட்டியோட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம குழந்தைகளை ஷேர் பண்ணி இப்படியெல்லாம் நீ வந்தீங்கன்னா இப்படியெல்லாம் நீ வந்து சாதிக்கலான்றதை சொல்லி கொடுக்க போறாங்க. இவங்களோட அனுபவங்கள்லாம் நமக்கு ஷேர் பண்ணால் எவ்வளோ செலவு பண்ணணும்? அதெல்லாம் பண்ண வேண்டாம். இனி நமக்கும் கிடைக்கும். அங்கே தான் கிடைக்கும்ன்றது இனி இல்லை. நம்ம பள்ளியிலையும் இனி இல்லைங்கிறது இல்லை. நம்ம குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் எஜுகேஷன் கோயிங் டு ஹேப்பன். ஒன்று நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். இன்னொன்று யாரெல்லாம் வெளியில் வந்து ஏமாறப்போ அவங்களுக்கும் சொல்லி புரிய வைங்க. திஸ் டைப் ஆஃப் ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னிங் இஸ் கோயிங் டு கெயின் த ஸ்டூடெண்ட், நாட் தி அதர் திங்ஸ். மார்க் பேஸ்ல இருந்து நம்ம போகிறத நம்ம வெளியில் வர ஆரம்பிச்சோம். இப்போ நீட்டு ஜேடபிள்லாம் வேணும்னா கான்செப்ஷன் லேர்னிங், புரிதலான படிப்பு இருக்கணும், புரிஞ்சு படிக்கணும் இல்லையா? எஸ் ஆர் நோ? அதான் நடக்க போது. மற்ற பேரண்ட்டுக்கும் சொல்லுங்க, இந்த மாதிரியான இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் இங்க வந்தாச்சு ரைட். யா, thank you so much parents for the great participation. And one more thing, I want to show demonstrate one thing with you. The paper your hand like this, okay, like this. Don't do so. You should not shake your hand, right? Come here. பார்க்க முடியுதா? ஒரு குழந்தை படிச்சு முடிச்சாச்சு, 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சாச்சு, காலேஜ் முடிச்சாச்சு, வேலைன்ற அனுபவத்துக்கு போக ஆரம்பிச்சாச்சு, படிச்சு பட்டம் வாங்கிட்டான். இதான் அவரோட பட்டம் ரைட். படிச்சு முடிச்சாச்சு, லைஃப்க்கு போறாரு. You should shake your hand or you should move your hand. You should freeze your hand, right? Don't shake. Let it feel out பரவாயில்ல, சரியா? இப்போ அவரை வாழ்க்கைன்ற அனுபவத்துக்கு தெரியாது, எல்லாரும் பார்க்க முடியுதுல்ல. அப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை வருது ரைட். அந்த பிரச்சனையை இதை வச்சு அவரால் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியறது இல்லை. உடச்சு விழுந்துடுறாரு, யாரோட சப்போர்ட் தேவைப்படும் ரைட். நம்ம என்ன செய்ய போறோம்? சொல்றேன். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா நம்ம நாட் லைக் திஸ், நாட் திஸ். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? அதே குழந்தைக்கு நான் பேசுறது கேக்குது இல்ல? கேக்குதா? நம்ம குழந்தைக்கு என்ன செய்ய போறோம்? ஒரு லெவல் பேஸ்ட் இங்கிலீஷ் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் குவாலிட்டி நம்ம கொடுக்க போறோம். வேற இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல மட்டும், இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ்ல மட்டும் நடக்கக்கூடிய ஒரு கல்வி முறையை நம்ம குழந்தைக்கு கொடுப்போம். இங்கிலீஷ் ரைட். அவர் பேசவும் செய்வார், எழுதவும் செய்வார், கேட்கவும். he can walk in English, he can speak in English, he can sleep in English. அந்த மாதிரி இங்கிலீஷ் ரைட். அண்ட் CPF இங்கிலாந்தோட மாடல் மெத்தட் நம்ம கொடுக்க போறோம். வேற மேக்ஸ் அவங்களுக்கு புரிஞ்சு செயல்முறையில அனுபவிச்சு கத்துப்பாங்க. அண்ட் EVS பொறுத்த வரைக்கும் I do, we do, you doன்ற கான்செப்ட்ல, அதுவும் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் LPD லேர்னிங் பை டூயிங் மேக்ஸ் குரூப் டாக்ஸானமி கான்செப்ட்ல எல்லா EVS-ஐயும் அவர் செய்து பார்த்து தான் படிக்க போறாரு. ஒரு லாங்கிட்யூட் கண்டுபிடிக்க
படிக்க போறாரு அப்படின்னாலும் அந்த குழந்தைய வந்து செயல்முறையில நம்ம சொல்லி கொடுப்போம். பேப்பர் யூஸ் பண்ணுவோம், கிட்ட யூஸ் பண்ணுவோம், குளோப் யூஸ் பண்ணுவோம். இந்த கோடு ஏன் ஃபார்ம் ஆச்சு எல்லாமே அவர் சொந்தமா செய்து பார்த்து கற்றுக்க போறாரு. அப்படிப்பட்ட ஒரு எல்பிஇடி இவிஎஸ் கொடுப்போம். லைஃப் ஸ்கில்ஸ் உண்டு, பிஇடி முதற்கொண்டு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் தான் கொடுக்க போறோம். அண்ட் ரொம்ப முக்கியமா லைஃப் ஸ்கில்ஸ்ல நான் சொன்ன மாதிரி லீடர்ஷிப் கஃபே, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஸ்டேஜ் ஸ்பீக்கிங், குரூப் டிஸ்கஷன் அண்ட் how to attend the interview, how to groom the self grooming அண்ட் ரொம்ப முக்கியமா சோஷியல் அவேர்னஸ், வெளியில பப்ளிக் ஸ்பீக்கிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் மூமெண்ட்லாம் இங்க நடக்க போறது. வெண்டர் விசிட், பேங்க் கூட்டிட்டு போறது, சூப்பர் மார்க்கெட் கூட்டிட்டு போறது, ஒரு அவேர்னஸை எடுத்து எதுல நம்ம மக்களை முன்னேற்றணும் அப்படிங்கறத பப்ளிக்ல கொண்டு போய் எப்படி சேர்க்கறதெல்லாம் நம்ம ஸ்கூல்ல நம்ம கத்துக்க போறோம். அப்படி எல்லாத்தையும் அப்படி படிச்ச குழந்தை வெளியில லைஃப்ல ஃபியூச்சர் ரெடி குழந்தையா போகும்போது இப்படி போவார். அப்ப இது மட்டும் இல்ல, எப்படிப்பட்ட ப்ராப்ளம் வந்தாலும் அவர் உடையாம சொந்த கால்ல ஃபேஸ் பண்ண முடியும். ரைட்? So this is how the program is going to be. Parents, I wanted you to utilize and please refer your students as other parent as well who know I am not the awareness. உங்களோட கூட படிக்கக்கூடிய குழந்தைகளோட பேரண்ட்க்கு உங்களுக்கு சொல்லுங்க. மறுபடியும் இதே மாதிரி ஒரு கூட்டம் நடக்க இருக்கு இங்க வராதவங்களுக்கு. அதுல வராதவங்களை வர சொல்லுங்க. நீங்களும் உங்களுக்கு இன்னும் புரிதல் வேணும், உங்களுக்கு கேள்வி வேணும்னா அதை கலந்துக்கணும். இப்ப உங்ககிட்ட ஏதாவது கேள்விகள் இருக்கா? எப்படிப்பட்ட கேள்விகளும் கேட்கலாம். கேள்விகள் முடிச்சிடலாம். கேள்விகள் இருக்கா? புக்கு நம்மளே கொடுத்துருவோம், ஒர்க் புக் நம்மளே கொடுத்துருவோம், கிட் நம்மளே கொடுத்துருவோம், டிஜிட்டல் கான்டென்ட் எல்லாமே நம்மளே கொடுத்துருவோம். ஸ்கூல்ல எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, வேற எதுவும் கவலை இல்லை. வேற என்ன கேள்விகள் இருக்கா? எப்பேற்பட்ட கேள்வினாலும் கேட்கலாம். எப்படியும் நீங்க கேட்க போறது மற்றவங்க கேட்கணும்னு நினைச்சதான் இருக்க போகுது. ப்ளீஸ் சார். எஸ். ஒரு நிமிஷம். இந்த கிளாஸ் எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆரம்பிக்கும். எல்கேஜில இருந்து ஆரம்பிங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஆரம்பிங்களான்னு சார் கேட்டிருக்காங்க. அசஸ்மெண்ட் ரேங்கா கிரேட் பேஸ்டா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இது என்னன்னா அதெல்லாம் உங்களுக்காண்டி நீட்டுக்காண்டி தனியாக எக்ஸ்ட்ரா ஏதாவது சார்ஜ் பண்ணுவாங்க. வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கு? First of all, thank you for coming here. Very clear and casual explanation. உங்கள் மீட்டிங் ஆல்ரெடி நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் ப்ரைவேட் ஸ்கூலில். நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்தப்பவே சொன்னேன், எல்லா ஃபோக்கஸும் ஃபேமிலியில் போயிட்டு பாருங்க அப்படின்ட்டு. பப்ளிக் எக்ஸாம் எந்த போர்டில் இருக்கும்? ஆல்ரெடி இப்போ ஸ்டேட் போர்டில் போகுது. இதுக்கப்புறம் உங்கள் சிலபஸ் மாறினதுக்கப்புறம் Very nice question. Thank you, ma'am. Any other questions? Yes. குழந்தைங்களுக்கு ஹெல்த் சம்மந்தமாக ஏதாச்சும் தேவைப்படுது பிள்ளைங்களுக்கு, அது சம்மந்தமாக கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. பிள்ளைங்களுக்கு சத்தான ப்ரோட்டீன்ஸ். Thank you. Any other questions? Yes. கேள்வி வரும்போது தான் நல்லா நீங்க கவனிச்சிருக்கின்றது புரியுது. கொஞ்சம் சந்தேகம் இருந்தது, மன்னிச்சுக்கங்க. தேங்க்யூ. எனி அதர் கொஸ்டின்ஸ்? நோ? No other questions, right? Yeah. Anything, any questions here? All right, thank you. So first, LKG ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் நடக்க போகுது. ஃபியூச்சர்ல நம்ம 9th 10th மாத்துவோம். ரைட்? இப்போ 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம பண்ண போறோம். அதுல LKG ல இருந்து 5th வரைக்கும் NCERT CBSE சிலபஸ் பண்ண போறோம். 6th ல இருந்து 6th ல இருந்து நம்ம சமச்சீர் தான் நம்ம பண்ணுவோம். சமச்சீர் கவர்மெண்ட் புக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸ்கூல்ல. பிளஸ் லீனுடைய பெடகாஜி டீச்சிங் மெத்தடாலஜி புக்கு தனியா வரும், சப்ளிமெண்டரின்னு வரும். ஸோ சமச்சீரோட சிலபஸை தான் செயல்முறையில நம்ம சொல்லிக் கொடுக்க போறோம். இன்னும் ஸ்ட்ராங் ஆவாங்க, அதனால கவலைப்படாங்க. ரைட்? ஏன்னா சிலபஸ் 6th ல இருந்து சேஞ்சஸ் இல்லை, ஏன்னா கொஞ்சம் அடல்ட் அப்படிங்கிறதுனால அதை மாற்ற வேணாம். அடுத்த 5th ல இருந்து 6th மாறுறவங்க நம்மளோட வழியில
மாறுவாங்க, திருப்பி அங்கே சமச்சீர் போக மாட்டாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக மூவ் பண்ணுவோம். அப்படி தான் நம்ம பிளான் வச்சுருக்கோம். அப்போ 6th இருந்து சமச்சீர் தான். பட் பெடகாஜி டீச்சிங் மெத்தடாலஜி மட்டும் நம்ம டீச்சிங் மெத்தடாலஜி எப்படி புரிஞ்சுக்கணும்னா சிபிஎஸ்சி, சமச்சீர், ஐசிஎஸ்சி, ஐஜிசிஎஸ்சிலாம் நிறைய இருக்கு இல்லையா? இதுக்கெல்லாம் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை அடிஷன் இங்கே எப்படி அடிஷனோ அதே ப்ளஸ் தான் அங்கேயே இன்ட்டும் மாற்றி போட மாட்டாங்க. ஐசிசிஎஸ்சி ஃபீஸ் ஜாஸ்தி வாங்குறாங்க அப்படிங்கிறக்காக. அதே மாதிரி அங்கே வந்து ஜாஸ்தி வாங்குறாங்கிறக்காக ஐஏஎஸ் சிலபஸ் கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் எடுக்க முடியாது. ஒரு 5th ஸ்டாண்டர்டுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்புறம் எங்கே சார் இருக்குது டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டால் எல்லாமே டீச்சிங் மெத்தடாலஜி தான். எப்படி புரிதலோட சொல்லிக் கொடுத்தா அந்த குழந்தை திருப்பி எப்படி நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணி காட்டும், எழுதி மட்டும் மார்க் வாங்கிட்டு போயிடக்கூடாது, அந்த புரிதலை அவங்க செய்யறதுல காட்டணும். அப்போதான் வெல் பண்றாங்க அந்த மற்ற ஸ்கூல்ஸ். மற்றபடி சிலபஸ்லாம் பார்த்தீங்கன்னா சமச்சீர் ரொம்ப நல்ல சிலபஸ் தான். ஸோ அப்படியே 6th இருந்து நல்ல அந்த சிலபஸ் தான் நம்ம போகிறோம். பெடகாஜி அதாவது டீச்சிங் மெத்தடாலஜி மட்டும் இந்த பிளேவே மெத்தட், ஆக்டிவிட்டி பேஸ்டு அண்ட் லிசனிங், ஹியரிங் அண்ட் எக்ஸ்பீரியன்சிங் லேர்னிங் வந்து 6th இருந்து நடக்கும் சமச்சீர். அண்ட் வந்து டீச்சர் ரொம்ப முக்கியமாக சார் ட்ரைனிங் நம்ம எப்படி பண்ணுவோம்னா இப்போ ட்ரைனிங் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒர்க் ஷாப்லாம் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ட்ரைனிங் ஆக்சுவலாக கிளாஸ்க்குள்ளே தான் நடக்குது அப்படிங்கிறது தான் எங்களுடைய நம்பிக்கை. ஆக்சுவலாக கிளாஸ்க்குள்ளே தான் நடக்குது. அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் டீச்சருக்கும் ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சருக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். ஒரு நாளும் ஒரு பீரியடும் ட்ரைனிங் நடந்துகிட்டு தான் டீச்சருக்கே தெரியாமல். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களோட செல்ஃப் லேர்னிங்க்கு ப்ராக்டிஸ்க்கு அவங்களுக்கு ஷெட்யூல் பண்ணி கொடுத்தாச்சு. அதில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நல்லாவே பண்ணுறாங்க எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ். என்ன காரணம்னா அவங்களுக்கு ஒரு தேடுதல் ஆல்ரெடி இருந்தது, எனக்கு இது மாதிரியானது ஒன்று கிடைக்காதா அப்படின்னு. ஸோ அப்படியே நம்ம டீச்சர்ஸ் வந்து ரொம்ப என்த்துவாக அதை எடுத்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இனி அடுத்த ட்ரைனிங்கும் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரைனிங் நடக்கும். ரொம்ப முக்கியமான சரியான கேள்வி கேட்டாங்க. டீச்சர் நீங்கள் ட்ரெயின் பண்ணிடுறீங்க சார், மாறி போயிட்டாங்க, என்ன செய்யும் ரைட்? அதுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்கூலில் சாதாரணமாக இந்த மேனேஜ்மெண்ட்டு இதை வந்து டிசைட் பண்ணியிருக்கல. உங்களோட கேள்விகள் அதிகமாக நிறைய கேள்விகள் கேட்டு அதை வந்து செயல்முறையில் செட் ஆகுமான்றதான் பார்த்து தான் இதை செஞ்சுருக்கிறாங்க. எப்படி அப்படின்னா ஏ செக்ஷனில் ஒரு ரிசல்ட், பி செக்ஷனில் ஒரு ரிசல்ட், சி செக்ஷனில் ஒரு ரிசல்ட்லாம் நீங்கள் வரப்போதில்ல. எல்லா செக்ஷன்லையும் ஈக்குவல் ரிசல்ட் தான் நம்ம கொடுக்குறோம். எல்லா குழந்தைக்கும் கல்வி கிடைக்கணும், எல்லா குழந்தையும் நல்லா மேலே வரணும். நம்மளோட தாற்பயம் ஸ்கூலுக்கு என்ன கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோன்னா ஒரு குழந்தைக்கு 1.5 வருஷத்துக்கான growth ஒரு வருஷத்தில் இங்கிலீஷில் 70% மாஸ்டரி கான்செப்ட் லேர்னிங் ஃபார் எவ்ரி சைல்டு அப்படிங்கிற கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம் ஸ்கூலில். எல்லா குழந்தையும் 70% மேலான கான்செப்ட் லேர்னிங் இருக்கும் ஒரு கிளாஸ் ரூமில் அப்படின்னு சொல்லி தான் லாஸ்ட் பெஞ்ச் ஃப்ளோ லேர்னர் ஃபர்ஸ்ட் லேர்னர்லாம் இங்கே நம்ம பிரிக்கல. எல்லா குழந்தைக்கும் 70% மேலே கான்செப்ட் லேர்னிங். ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கு என்ன இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பிரிக்கோம். ஸோ அப்போ எல்லா குழந்தைக்கும் இந்த கமிட்மெண்ட்டை கொடுத்து நாளைக்கு டீச்சர் மாறி போயிட்டாங்க, டீச்சர் கிளாஸ் எடுக்கல வைக்கல அப்படின்னு நம்ம அதுக்காக நம்ம என்ன செஞ்சோம், அந்த டேப்லெட்டில் நம்ம வந்து இந்த ப்ரிப்பரேஷன் ஆக்ஷன் பிளான்ஸை ஒரு பீரியடுக்கு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஆக்ஷன் பிளான்ஸை நம்ம கொடுத்துருக்கோம். லெசன் பிளான்ஸ் டீச்சர் எழுதுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க நம்ம. அதை ஒரு பீரியடுக்கு நீங்கள் நம்ம ஸ்கூலில் எழுத போகிறாங்க. என்ன ஒரு பீரியடில் என்ன வீடியோ யூஸ் பண்ணணும், என்ன ஆக்டிவிட்டி பண்ணணும், அந்த ஆக்டிவிட்டி எப்படி கொண்டு போய் குழந்தைகிட்ட சேர்க்கணும், குழந்தைகிட்ட வந்து என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு. ஒரு பீரியடுக்கு 135 நாளுக்கும் ஒரு பீரியடுக்கும் செஞ்சு வச்சாச்சு, கையில் கொடுத்தாச்சு ரைட். அதை இப்போ அவங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ப்ரிப்பேர் பண்ணி அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறது ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போவே நீங்கள் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஸ்கூலில் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒன்று செட் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சர் கிளாஸ் ரூம் எப்படி வரப்போகுதுன்னு செட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு அடுத்து நீங்கள் ஸ்கூலுக்கு போனாலும் சரி நீங்கள் அந்த ரூமை போய் பார்த்துட்டு போங்க. ஒரு டிவி, டேபு, சாம்பிள் புக்ஸ் எல்லாம் இருக்குது. டீச்சர் எப்படி பண்ணுவாங்கன்றது நீங்கள் போய் கண் கூட இப்போவே நீங்கள் பார்க்கலாம். இப்படி தான் எல்லா கிளாஸ் ரூமும் வரப்போகுதுங்கிறத நீங்கள் உணர முடியும் ரைட். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா 5th ஸ்டாண்டர்ட் குழந்தை ஒரு 6th ஸ்டாண்டர்ட் குழந்தை ப்ரிப்பேர் பண்ணியாச்சுன்னா போதும் 4th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் எடுக்க முடியும். ஒரு குழந்தைய பண்ண முடியும்னா டீச்சர்ஸ் சும்மா இல்லை. அப்போ மாறி போனாலும் எங்களுக்கு அந்த கன்ஸ்டன்ஸ் இருக்குது. எப்படி பார்த்தாலும் மாறி போயாச்சு அப்படின்னா அந்த புதுசாக வர டீச்சர் அந்த குழந்தைங்கிட்ட வந்து ஒரு 10 நாள் 15 நாள் ஆகுது செட் ஆகிறதுக்கே. அந்த டீச்சர் அவங்க அந்த குழந்தைங்க அக்செப்ட் பண்ணிக்கிறக்கும், இவங்க அந்த குழந்தைகளை புரிஞ்சுக்கிறக்கும், ஒரு குழந்தைங்க புரிஞ்சுக்கிறக்கும் ஒரு 10-15 நாள் செட் ஆகுது. அப்போ ரிசல்ட் போயிருது எங்களுக்கு. நாங்களும் மானிட்டர் பண்ணுறோம் பின்னாடி ஒரு நாளும் இந்த ஒரு குழந்தையும் நாங்கள் உட்காந்து ஒரு குழந்தையோட கேப் என்ன, ஒரு குழந்தையோட growth என்ன அப்படிங்கிறத பிரின்சிபலும் டெய்லி பேசிஸில் மானிட்டர் பண்ண போகிறாங்க. எனவே பிரின்சிபல் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு நாள் ஒரு பீரியட்ல என்ன நடக்குது, எந்த குழந்தைக்கு என்ன தெரியும்னு ஒரு நாள் தெரியும். ஒரு பரீட்சை வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும்ன்றதெல்லாம் இல்லை. டெய்லி பேசிஸில் பிரின்சிபல் அதையும் மானிட்டர் பண்ண போகிறாங்க. அப்படி ஒரு சிஸ்டம் உள்ள கொடுத்தாச்சு. இனி பிரின்சிபல் உட்காந்த இடத்துல இருந்து 4th பீரியட்ல சலீம் என்ன படிச்சார் அப்படின்னு 5th பீரியட்ல பிரின்சிபல் சொல்லிடுவாங்க. ஒரு 400 குழந்தை இருந்தாலும் சரி, 500 குழந்தை இருந்தாலும் சரி, 1000 குழந்தை இருந்தாலும் சரி, ஒரு குழந்தையோட ரிப்போர்ட்டா அன்னைக்கு அப்போ
கொடுத்தாச்சு. வேற எந்த ஸ்கூல்லையும் இது இல்லை. டெய்லி பேசிஸ்க்கு அந்த குழந்தையோட க்ரோத்தை வந்து மானிட்டர் பண்ண போகிறாங்க. வேற மற்ற பள்ளிகளில் ஒரு பரீட்சை முடிஞ்சால் தான் அதை மானிட்டர் பண்ணுவாங்க. ஒரு பரீட்சை முடிஞ்சால் தான் ஒரு குழந்தையோட க்ரோத் எனக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட். ஸோ அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரைனிங் பெடகாலஜி, ட்ரைனிங் மெத்தடாலஜி டீச்சர்ஸ்மே கொடுக்குறோம். 1-on-1 ட்ரைனிங் தான் டீச்சருக்கு நம்ம பண்ணுறோம். கோன் டு ட்ரெயின் தட் பார்ட் வில் டேக் கேர். And the principal already given me assurance on that as well. Training is going in a perfect way. And coming to that other question, right? Yes. வெளியூர்ல இருந்து பெரிய மிஸ் ஃபோன் அடிச்சு சொன்னாங்க, அந்த லீடுன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும், அது வந்து அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த லீடுனா என்னன்னு தெரியும், அதை தெரிஞ்சு கொடுக்கறதுக்காண்டி இந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தேடுறேன். நான் கோவிந்தபுரிக்கிறவங்கள யூத் வெல்ஃபேர் ஸ்கூலில் இருக்கிறதா சொன்னாங்க. 2 நாள் தொடர்ச்சி அங்கே போயிருந்து முதல் நாள் டீச்சரை பார்த்து மறுநாள் பேரண்ட்ஸை பார்த்து கேட்டேன் எப்படி என்னன்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்க ஃபஸ்ட்டு மெட்ரிக் சிலபஸில் தான் போயிட்டு இருந்துச்சு, இவங்க திடீர்னு வந்து இந்த சிலபஸை பூதம் பண்ணுது, அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை ஏற்பட்டுச்சு. ஏன்னா அப்புறமா தான் நாங்கள் ஸ்கூலில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டோம், அவங்களுக்கு உடனே அந்த இதை திணிக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படின்னு சரி பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் எப்படி இந்த சிலபஸை திருப்பி படிக்கும் ஒரு சிலபஸ்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி நீங்கள் கூட சொல்றீங்க சிபிஎஸ்சி சிலபஸும் இது சேம் அப்படி தான் வரும்னு சொன்னீங்க. ஏன்னா சிபிஎஸ்சி சிலபஸ் எப்படி ட்ரெஸ்ஸை கொடுக்குதுங்கிறது நாங்கள் பார்த்துருக்கோம், நியூஸில் பார்க்கலாம் பார்க்குறோம். அப்படின்னு நீங்கள் உடனே கொடுத்த போகிறீங்களா இல்லை சிறுக சிறுக கொண்டு போக போகிறீங்களா அப்படிங்கிறது தெளிவுபடுத்துங்க. எதுவும் கேள்விகள் இருக்கா? அவங்க வந்து ஜாஸ்தி வந்து இப்போ பையன்லாம் வந்து கார்ட்டூன் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் மொபைல் கொடுத்து பாடம் நடத்துகிற வரைக்கும் பார்ப்பாங்க. மறுபடியும் இன்னும் கொஞ்ச நேரம் அவங்களுக்கு அந்த திரும்ப அவங்க மைண்டில் வந்து அந்த பொம்மையை பற்றி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்செப்ட் லேர்னிங் அந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்காது. மோரோவர் இனிஷியல் டைமில் நம்ம அந்த குழந்தைங்க ரூரல் குழந்தைங்கன்றதுனால கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதனால புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 3-4 மாதம் நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். போக போக கான்செப்ட் லேர்னிங் நடக்க ஆரம்பிச்சிடும். எடுத்தோட இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இங்கிலீஷில் சொந்தமாக எழுதக்கூடிய ப்ராக்டிஸ்லாம் இங்கே நடக்கும். அதனால் சொந்தமாக எழுதக்கூடியது சிரமப்படுவாங்க. அந்த வாய்ப்பை கொடுத்தாதான், அந்த சிரமப்பட்டாதான் அந்த குழந்தை அடுத்து வந்து அது சொந்தமாக எழுதுறதுக்கான இது வரும், சொந்தமாக எழுதணும். அதனால் இனிஷியல் டைமில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். அப்புறம் போக போக வந்து அந்த குழந்தைங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரியும். அப்போ நம்ம கான்செப்ட் லேர்னிங் எங்களோட கொஸ்டின் பேப்பர் வந்து ஸ்கூல் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான படம் ரைட். ஸோ அப்போ 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 7th இயர் தான் போகிறதுனால 7th இயர் கொஸ்டின்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ரைட். 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கான்செப்ட் லேர்னிங் படிச்சுட்டு அந்த ஸ்கூல் கிரியேட் பண்ணுற கொஸ்டின் பேப்பர் ஒரு 3-4 மாதத்துக்கு இருக்கும். அப்புறம் எங்களோட கொஸ்டின் பேப்பர் பற்றி யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் அசஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா அசஸ்மெண்ட்டும் ஸ்பைரல் அசஸ்மெண்ட் தான். அதாவது யூனிட் 1ல இருக்கக்கூடிய கொஸ்டின் யூனிட் 1ல முடிஞ்சிடாது. யூனிட் 1ல இருக்க கொஸ்டின் யூனிட் 3 எக்ஸாம் நடக்கும்போது வரும். ஏன்னா நம்ம என்ன சொல்லிருக்கோம், கான்செப்ட் ஆக்சுவல் கான்செப்ட் லேர்னிங் சொல்லியிருக்கோம். ஒரு குழந்தை மறந்துட்டானா இல்லையான்றதை நம்ம செக் பண்றதுக்காக யூனிட் 1ஓட கொஸ்டின் யூனிட் 3 எக்ஸாம் நடக்கும்போதும் அந்த கேள்வி கேட்போம். அப்ப அந்த கேப் இருந்துச்சுன்னா மறுபடியும் அந்த திருப்பி பாடம் நடத்துறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். அந்த ரிமிடியேஷன் கிளாஸ் சொல்றோம் இல்லையா, ஒரு வாரத்துக்கு 3 பீரியட் வந்து ரிமிடியேஷன் கிளாஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஒரு குழந்தை திருப்பி அதில் கேப் இருக்குன்னா திருப்பி அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான கிளாஸ் டீச்சர் நம்மளே எடுத்துருக்கோம் ஒன்று. அண்ட் தென் சார் யூ ஆஸ்க் லைக் ஃபுட்டு பற்றி சொன்னீங்க இல்லையா, கண்டிப்பாக நான் பிரின்சிபல் சஜஸ்ட் பண்ணுறேன். வில் டாக் அபவுட் தட் ஆஸ் வெல். அண்ட் ரொம்ப முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்கணும், எல்லா ஸ்கூலுமே எப்படிப்பட்ட பாடத்திட்டம் வந்தாலும் அப்படின்னா அந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு தன்மையை பொறுத்து தான் அது எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி விளக்கப்படும். எல்லா ஸ்கூலும் வந்து திருவாரூர் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா ஸ்கூலும் சமர்ப்பித்து தான் பண்ணுறாங்கன்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். எத்தனை ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா 2000-3000 ஸ்ட்ரென்த்தோட இருக்கு. எல்லா ஸ்கூலும் இல்லை. ஒரு சில ஸ்கூல் மட்டும் தான். பக்கத்தில் வந்து நம்ம யூத் வெல்ஃபேரை பற்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நமக்கு இங்கேயே வந்து லலிதாம்பிகான ஒரு ஸ்கூல் இருக்கு. 2 ஸ்கூலுக்குமே 2 தான் பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலும் 2 ஸ்கூல்லுமே அந்த பர்ஃபார்மன்ஸோட வித்தியாசம் வரதான் செய்யுது. என்ன காரணம்னா அந்த ஸ்கூலுடைய தன்மை பொறுத்து, அந்த ஸ்கூலோட பேரண்டோட சப்போர்ட் பொறுத்து, அந்த ஸ்கூலோட டீச்சரோட சப்போர்ட் பொறுத்து அது. நம்ம இதெல்லாம் கவனமா எடுத்துக்கிட்டதுனால தான் என்ன செஞ்சுட்டோம், அடுத்த வருஷத்துக்கான ப்ரோக்ராம் ஜூன்ல ஆரம்பிக்காம இப்பவே ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்பவே டீச்சருக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்பவே ஃபியூச்சர்ல வரக்கூடிய ப்ராப்ளமை இப்பவே அரசு பண்றதுக்கான வேலைகளை நம்ம ஆரம்பிச்சிட்டோம். அதை அடுத்தடுத்து நம்ம டீச்சர் சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இன்னொன்று வந்து டீச்சர் தயாராயாச்சு அப்படின்னு சொன்னா இந்த புகுத்துதலோ இல்லை வந்து திணிக்கிறோமோ அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே நடக்காது.
ICSஆ இருக்கட்டும், சமச்சீராக இருக்கட்டும், ப்ளஸ் தான் எல்லா இடத்துலையும், அடிஷன் தான். எப்படி சொல்லிக் கொடுக்கணுன்றதை பொறுத்து தான் மாறுதே தவிர அந்த டீச்சருக்கு சரியா புரியலன்னா அது கஷ்டம். ரைட்? அதுக்கான வேலை அந்த ஸ்கூலுக்கு நம்ம முயற்சி எடுத்தோம். சக்சஸ்ஃபுல்லாக 4வது வருஷம் போயிட்டு கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. ஏன்னா அந்த ஸ்கூல்ல வந்து இந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர் குவாலிட்டி அங்கே வந்து இருக்குமா அப்படிங்கிறது, எல்லா ஸ்கூல்லையும் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அதுக்கப்புறம் அவங்களும் முன்னேற்றிக்கிட்டாங்க, தன்னோட நிலையை வந்து முன்னேற்றிக்கிட்டாங்க. கொஞ்சம் சிரமப்பட்டாங்க ப்ரிப்பரேஷன்ல. ஏன்னா இங்கே வந்து வேலை அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு 1 லட்ச ரூபா ஃபீஸ் சம்பளம் வாங்கிட்டு ஒரு டீச்சர் என்ன சொல்லிக் கொடுப்பாங்களோ அதை நம்ம எதிர்பார்க்குறோம் எவ்வளோ டீச்சர். ரைட்? ரொம்ப நல்ல கேள்வி. இது வந்து ஃப்ரீயாக ஃப்ராங்காக நான் சொன்னேன், தப்பா எடுத்துக்கலாம். திஸ் இஸ் நாட் தி ட்ரூத் ஆஸ் வெல். ஃபேக்டாக அவர் கேட்டதான் உண்மையும். அப்போ ஒரு டீச்சர் கையில் தான் எல்லாமே இருக்குது. அதை எப்படி புரிஞ்சு அவங்க உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை ஸ்ட்ராங்காக படித்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதை குழந்தைங்க இங்கே உள்ள டீச்சர் நீங்கள் 200% நம்பலாம். ரொம்ப நல்லாவே இருக்காங்க. ரொம்ப எங்களோட முன்னாடி நடந்த ட்ரைனிங்லாம் ரொம்ப பேஷன்ஸாக அவங்களோட கேள்விகள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து ஒரு ப்ராஜெக்டாக கொடுத்துருக்கோம், அதெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சார் வில் டேக் கேர் ஆஃப் தட். ரைட்? நல்லா பண்ணுறாங்க, நல்லா போகும். 5th வரைக்கும் CBSEனாலும் அனுபவபூர்வமான ஒரு பிளேயர் மெத்தட்ன்றதுனால குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதே இங்கே கிடையாது, மனப்பாடம் பண்ணணுன்றதே கிடையாது. எல்லாமே அவன் படிச்சுன்னா பர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தியாக வந்துடும், மனப்பாடம் பண்ணால் கட்டாயம் கிடையாது. அதை பற்றி கவலைப்படாத நீங்கள். ரொம்ப முக்கியம் ரைட்டிங் பார்ட் அப்படின்னா இங்கே நம்ம 2 ரைட்டிங்கை பார்க்கணும். ஒன்று வந்து ஹேண்ட் ரைட்டிங், இன்னொன்று வந்து ஆக்ஷன் ரைட்டிங். இப்போ நம்ம ஃபானிக்ஸை பற்றி பேசணும். கிணறுன்னு சொன்னால் கூட KINERன்னு எழுத தெரியும். ஏதோ ஒரு புது வார்த்தை நான் டிக்டேட் பண்ணுறேன்னா அதை டீகோட் பண்ணி எழுத்துக்களை பதிவு பண்ணணும். அந்த எழுத்துக்களை பதிவு பண்ணிட்டு அது ஒரு ரைட்டிங். ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஸ்பெஷலாக பிரின்சிபல் ஆல்ரெடி திங்ஸ் ஆர் இஸ் டூயிங். அண்ட் இது நம்ம வந்து ஹேண்ட் ரைட்டிங், ஸ்டைலிஷ் ஹேண்ட் ரைட்டிங் நம்ம சப்போர்ட் பண்ணல, ஆக்சுவல் ரைட்டிங் சப்போர்ட் பண்ணுறோம். அவன் இங்கிலீஷில் திங்க் பண்ணணும், இங்கிலீஷில் எழுதணும், அவனோட சொந்த கருத்துக்களை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளோட வந்து அந்த ரைட்டிங் நம்ம கொடுப்போம். நம்மளே ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். ப்ளஸ் இங்கே அடுத்த ஃபார்மேட் நம்ம கொடுக்குறோம். அதுக்கான ரைட்டிங் will happen definitely. ஸ்லோவாக கொஞ்சம் உடனே எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனப்பாடத்துக்கு குழந்தை வெளியில் வந்து சொந்தமாக எழுத ஆரம்பிப்பாங்க. இனி மனப்பாடம் பண்ணி எழுதணுங்கிறது இருக்காது. மனப்பாடம் பண்ண வைக்கிறது தப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ரைட்? அண்ட் அதுவும் மெமரைசேஷன் தேவை தான். மெமரைசேஷன் ஆக்டிவிட்டிஸும் நம்ம கொஞ்சம் தேவை இருக்கிறதுனால அதையும் நம்ம வந்து கோச்சிங் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரியான பட்டம் நம்ம வச்சுருக்கோம். ரைட்? கிளியராக ஹோப் பண்ணோம் அட்ரஸ் கிளியர் கொஸ்டின்ஸ். ஏதாவது மிஸ் பண்ணனா எல்லாரும் கேட்டோம்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபீஸ் எஸ், தேங்க்யூ. ஆமாம், எஸ். ஃபீஸ் வந்து ஆக்சுவலாக பெரிய பொருட்செலவு தான் இதுக்காக. நான் ரொம்ப அதில் வந்து மனதோட பாராட்டவும் செய்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே ஏற்றிக்கிட்டாங்க. இல்லை நீங்கள் வந்து இதுக்கு எவ்வளோ கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு மேக்ஸிமம் ஒரு 1000 ரூபாயிலிருந்து ரைட். ஸோ தட் வில் டிசைட். பட் மேக்ஸிமம் உங்களுக்கு பெருசாக பாடம் இருக்க போகிறதுல மேக்ஸிமம் மேனேஜ்மெண்ட் அதை நாங்கள் பண்ணுறோம் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பெருசாக இம்ப்ளிமெண்ட் இருந்தாலுமே ரொம்ப மினிமலாக தான் இருக்க போகிறது. விச் இஸ் டூவபிள். தே வில் நோ ஷார்ப் லேட்டர் உங்களுக்கு அதை சொல்லுவாங்க. பெருசாக மாற்றல, அதுக்காக பெருசாக வேறு போது அப்படின்னு நினச்சிக்கிறேன்னா அந்த மாதிரி எதுவும் இல்லை. அண்ட் ஒன்றே ஒன்று சப்போர்ட் என்னென்னா ரைட் டைமில் ரைட் ஃபீஸ் கட்டினீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். எஸ். அண்ட் நான் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுமா அப்படின்றது நீங்கள் புரியலன்னா எனக்கு திருப்பி சொல்லுங்கள். ஸ்மார்ட் கிளாஸுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நான் சொன்ன இந்த விஷுவல் ஆடிட்டரி கினஸ்தட்டிக் இருக்கு இல்லையா, டீச்சர் என்ன வார்த்தைகள் சொல்கிறாங்களோ அந்த வார்த்தைகள் புத்தகத்தில் இருக்கணும், வீடியோலேயும் வரணும். நான் சொல்ல புரியுதா? டீச்சர் என்ன வார்த்தைகள் சொல்கிறாங்களோ அதே வார்த்தைகள் புத்தகத்தில் இருக்கணும், டிவிலையும் வரணும், அந்த ஸ்மார்ட் கிளாஸ்லேயும் வரணும். ரைட்? மோர் ஆர் லெஸ் மேக்ஸிமம் பெரிய எல்லா ஸ்மார்ட் கிளாஸ்ல என்ன நடக்குதுன்னா அதில் வர வீடியோ கான்செப்ட் ஒன்று தான், பட் வார்த்தைகள் கான்டெக்ஸ்ட் அது வேற மாதிரி இருக்கு. நம்ம குழந்தையால ரிலேட் பண்ணிக்க முடியல. அன்னைக்கு பார்க்கறதுக்கு சும்மா சூப்பராக பிரம்மாண்டமாக இருக்குமே தவிர அந்த கிளாஸ்ல இருந்து வெளியில் வந்தோட அவுட்கம் என்னன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை ஸ்மார்ட் கிளாஸ்ல. அப்போ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம வந்து மதுரை முத்து எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருக்கும் தெரியும். மதுரை முத்து தெரியும்ல, எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியுமா? எனக்கு தெரியும். யாரு? ஸ்டாண்டப் காமெடியன். ஸ்டாண்டப் காமெடி எல்லாருக்கும் தெரியுமா? அவர் சொன்ன ஏதாவது ஒரு காமெடி சொல்லுங்க பார்ப்போம். எத்தனையோ காமெடி அவரோட காமெடி பார்த்துருக்கோம் இல்லையா?
ஏதாவது ஒரு காமெடி சொல்லுங்க. ஆனா ஒண்ணு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. காமெடின்னு நல்ல காமெடி முன்னாடி ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. என்ன காமெடின்னு சொன்னா தெரியாது. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது ஸ்மார்ட் கிளாஸ். நல்லா இருக்கும், நல்லா சூப்பரா இருக்கும். பட் கிளாஸ்ல இருந்து வெளியில வந்து குழந்தை எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டான்னு பார்த்தா அதுல லேக் இருக்கு. அதோட கனெக்டிவிட்டி வந்து இந்த புத்தகத்துல லேக் இருக்கு. அதனால நம்ம அந்த விஷுவல் ஆர்ட் ஸ்டடிக்கு ஒரே கிளாஸ் கூட நம்ம சொல்றோம், தனியா நடக்காம. இப்போ கொண்டு வந்திருக்க லீடு எல்கேஜி பசங்களுக்கு மட்டும் இப்போ கண்டிப்பாக வந்துட்டு இருந்துச்சுன்னா படிப்பு கடைசி முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு புரியும். ஆனால் திடீர்னு இப்போ 7th ஆரம்பிச்சா கூட அந்த பசங்களுக்கு திடீர்னு அந்த வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதனாலதான் நம்ம வந்து குழந்தைய பொறுத்த வரைக்கும் பசுமரத்தாணி நம்ம சொல்றதை நம்மளை விட அவங்க வந்து ஜாஸ்தியாக நல்லா பண்ணுவாங்க. அதாவது எப்பவுமே ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணுறது யாருன்னா அடுத்த வரவங்க தான், முன்னாடி இருக்கிறவங்க இல்லை. எல்லா ரெக்கார்டுமே பிரேக் பண்ண முடியாதா தான் இருக்கு. நீங்க பிரேக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சச்சினா இருக்கட்டும், கார்ரேஸா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அடுத்து ரெக்கார்டு பிரேக்கிங்கிறது நடந்துட்டு தான் இருக்கு. யார் பண்றா? நம்ம அடுத்த ஜென்ரேஷன் தான் பண்றாங்க இல்லையா? அதனால 5th ஸ்டாண்டர்ட் குழந்தைய பொறுத்த வரைக்கும் அடுத்து வேகமா இருக்கிறதுனால 5th ஸ்டாண்டர்ட் அதை கவனமா புரிஞ்சுக்கிட்டு 5th வரைக்கும் நம்ம இந்த சிபிஎஸ்சி பேட்டர்ன் அந்த நீடோட இது போக போறோம். 6th இருந்து கொஞ்சம் அவங்க அடல்ட் அப்படிங்கிறதுனால 7th தான் போகும். ரைட் மேம்? Done? Okay? Done. Anything else? Yes, live, sorry. Live பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சார், இந்த லீடு கான்ட்ராக்ட் 3 years தான் போட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் பசங்களுக்கு இது கண்டினியூ ஆகுமா? எஸ், கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். அது எதுக்காக அதை வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால், இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு வருஷமும் ஜாஸ்தி இருக்கு. ரொம்ப டீட்டெயில் எந்த அளவுக்கு கேள்வி நான் எதிர்பார்க்கல. குட், தேங்க்யூ ஃபார் தட். ஒரு வருஷம் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது டாலர் ரேட் சேஞ்ச், அதெல்லாம் நிறைய விஷயங்கள் பிஸ்னஸ் ரீதியாக சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால போன வருஷம் மட்டுமே எங்களுக்கு வந்து இந்த பேப்பர் ரேட் வந்து 40% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த உங்களுக்கு தெரியும், இந்த யுக்ரைன் வார்னால பேப்பர் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஏறிடுது. அதில் எங்களுக்கு பெரிய லாஸ். லாஸ்ட் இயர் மட்டுமே 110 கோடி ரூபா லாஸ். இதெல்லாம் சொல்லாமல் இல்லை, பட் சொன்ன விஷயம் தேங்க்யூ. அதனால 3 வருஷத்துக்கு நம்ம பண்ணியிருக்கோம். 3 வருஷத்துக்கு திருப்பி நெகோசியேஷன் இருக்கும் வித் மேனேஜ்மெண்ட். Everything is what we will continue. Don't worry. Because of business purpose, we have kept for 3 years now. As a result, the agreement is ரொம்ப வருஷம் உடனே 10 வருஷத்துக்கு போட முடியாதுல்ல. பசங்க லீட் இதில் ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் 3 வருஷம் கழிச்சு திருப்பி பசங்க அதே பழைய மாதிரியே வந்துடும் ஒரு பயம் தான். இல்லை, அதாவது ஒரு விஷயம் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கான்செப்ஷுவல் லேர்னிங் அப்படிங்கிறதுக்கு, அதாவது புரிஞ்சு படிக்கிறதுக்கு என்னைக்குமே வேல்யூ உண்டு. படிக்க போகிறது என்னமோ ஒரு விஷயம் தான், அதை புரிஞ்சு படிக்க போகிறது தான் வித்தியாசமே தவிர புதுசாக எத்தனை வந்தாலும் இந்த கான்செப்ஷுவல் லேர்னிங் தான் மாட்டேன். புரிஞ்சு படிச்சுக்கிட்டாங்கன்னா எது வேணா இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. எங்கே நம்ம மனப்பாடத்தில் படித்தோம் நம்ம பயப்படணும். புதுசாக வேற ஒன்று வந்தால் அதை திருப்பி முதல்ல ஆரம்பிக்கணும். இங்கே வந்து எல்லாரும் புரிதல் தானே படிக்கிறாரு, ரைட்? அப்போ இன்னும் நல்லா எதை எடுத்தாலும் இன்னும் பெஸ்ட்டாக தான் பண்ணுவார். நம்ம வந்து நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், நீட்டு செய்தி எப்படி நம்ம குழந்தை எப்படி போய் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். புரிஞ்சு படிச்சுக்கிட்டாங்கன்னா குறைச்சிக்கிட்டா, இல்லைன்னா இல்லை. ஸோ அந்த மாதிரி திருப்பி நம்மளுமே சில விஷயங்களை அப்கிரேட் பண்ண வேண்டும். லாஸ்ட் இயருக்கு இந்த வருஷத்துக்கு சில விஷயம் அப்கிரேட் பண்ணியிருக்கோம், சில விஷயத்தை அப்கிரேட் பண்ணியிருக்கோம். இன்னும் அடுத்த வருஷம் சில விஷயத்தை அப்கிரேட் பண்ணுவோம். அனுபவத்தில் வர வர நமக்கும் வந்து சில விஷயம் அப்கிரேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்டேட் பண்ணுறதுனால அடுத்த வருஷம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நிச்சயமாக அடுத்த 3வது வருஷத்துக்கு அப்புறம் கண்டினியூ ஆகும். இன்ஷாஅல்லாஹ். தேங்க்யூ. லைவ் கண்டிப்பாக லைவ்ல உங்களால் பார்க்க முடியாது. நீங்கள் ஸ்கூலுக்கு எப்போது வரலாம், கண்டிப்பாக நீங்கள் அதை நம்ம விசிட் பண்ண மாட்டோம். கிளாஸ் ரூம் எப்படி நடக்குது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அவங்க ஏதாவது கருத்து கட்டுறதுன்னா நீங்கள் பிரின்சிபலை பார்த்து பேசணும், அதில் உங்களுக்கு ஃப்ரீடம் உண்டு. பட் ஒரு கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு தான் அந்த ஸ்டூடெண்ட் ஆஃப்டர் ரிசோர்ஸஸ் வந்து அவைலபிளாக பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். முன்னாடி அவைலபிளாக இருக்காது. நீங்கள் கிளாஸ் முடிச்சாச்சுன்னா அந்த குழந்தைக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் ரெகுலராக நீங்கள் பார்க்க பார்க்க உங்களோட குழந்தையோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அதை பொறுத்து இருக்குது, உங்களோட சப்போர்ட்டையும் பொறுத்து தான் இருக்குது. அதனால் அதை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். கிளாஸ் ரூமுக்கு பாருங்கள், ரைட்? இல்லைன்னா வந்து நம்ம தேவையான மேனேஜ்மெண்ட்டை பேசிட்டு பர்டிகுலர் கிளாஸை மட்டும் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி எடுக்க முடியுமான்றது தான். ஏன்னா அது தப்பு ஸ்கூல்லேருந்து ஒரு லைவ் எடுத்து நம்ம, ஆமாம்
Anything else? I hope I have addressed everything. Yes, sir? எஸ் ஆப்பை வீட்டில் யூஸ் பண்ணும்போது அந்த கார்ட்டூன் தான் நிறைய பார்க்குறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நிச்சயமாக அந்த விஷுவல் ஆடிட்டரி கினஸ்தட்டிக் அதுலேயே இருக்கிறதுனால சொந்தமாக நம்மளோட முடிவு எடுக்க முடியுங்கிறதுனால தான் ஒரே விஷயம். இப்போ இன்னைக்கு டிவி கிளாஸ் ரூமில் போய் டிவி எத்தனை பேர் பார்க்குறீங்க, எத்தனை பேர் மொபைல் பார்க்குறீங்கன்னு கேட்டால் எத்தனை பேர் மொபைல் பார்க்குறீங்கன்னு தான் கைக்குறோம். டிவி எல்லாம் அவுடேட்டட் ஆயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா அந்த மொபைலில் வந்து சொந்தமாக அவரோட டிசிஷன்ஸ் எடுக்க முடியும், டக்குன்னு மாற்ற முடியும். அதே பாருங்க, கவனிச்சு பாருங்க, மொபைல் ஒன்றும் அவங்க ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க, அடுத்து மாற்றிக்கிட்டே இருக்கும். அந்த ஃப்ரீடம் அவருக்கு தேவைப்படுது. அதனால் நம்ம நிச்சயமாக அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் வீ கேன் இன்னும் எம்பசைசஸ் குழந்தைக்கு சொல்லலாம், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்குது, ஃபோனில் தான் இருக்கான்றதுனால அதை பண்ண வைக்கலாம். அதை தூண்டும் விதமாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா ப்ராக்டிஸ் வித் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதெல்லாம் நம்ம வந்து இந்த ஆப்பில் போட்டிருக்கோம். அதாவது எப்படின்னா ஒருத்தர் ஒரு ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டாருன்னா அந்த ஹோம்ஒர்க் வந்து அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சேலஞ்ச் பண்ண முடியும். நான் ஹோம்ஒர்க் பண்ணிட்டேன், நீ பண்ணிட்டேன்னு அந்த பாப்பப் மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் போகும். ஐயோ என் ஃப்ரெண்டு பண்ணிட்டா நான் பண்ண சும்மா நல்லா இருக்காதுன்னு சொல்லி அந்த தூண்டுறதுனால கொஞ்சம் வேலைகள் பண்ணியிருக்கோம் அந்த ஆப்பில். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேலைகள் நம்ம கொஞ்சம் பண்ணியிருக்கோம். பட் 100% அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே காரணம் வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு பெரிய காரணமாக இருக்குது. இந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வரக்கு நீங்கள் வந்து இப்போ நிறைய மிரர் ஷேரிங்லாம் வந்துருச்சு. நீங்கள் ஆப்பில் வீடியோவில் இருக்கிறத டிவியில் போட்டு கூட நீங்கள் அவங்கள உட்கார வச்சு காமிக்கலாம். போச்சு நமக்குமே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட்? எஸ். நெக்ஸ்ட் எஸ் சார். ஃபுட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் சார். நான் சொன்னேன் அது தனியாக ஒரு கலந்தை சொல்லுவோம். அதுக்கு டீச்சர்கிட்ட சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் மாதிரி ஸ்கூலில் பண்ண சொல்லுவோம். நிறைய கண் முகாம் அது இதெல்லாம் நம்ம ஸ்கூலில் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி இதுக்கு ஒரு முகாம் வந்து பண்ண சொல்லுவோம். எஸ். எனிதிங் எல்ஸ்? Yeah, thank you so much, parents. I seriously want to appreciate your questions and I understand your aspiration and your children education. And definitely, இந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நான் எந்த ஸ்கூல்லையும் பார்க்கல. இந்த மாதிரி கேள்விகளும் நான் வந்து அட்ரஸ் பண்ணல. எனக்கு ஊர் தான் வந்து ரூரலாக இருக்கலாம், பட் நீங்கள் இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணீங்க. குட், தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ ஸோ மச். அமைதியாக இருக்கும். சில நண்பர்கள் 2 நிமிஷத்தில் முடிச்சிருவாங்க. லீடு வந்து ஒரு கரிக்குலம், அவங்க ஒரு சப்ஜெக்ட் சொல்லிக் கொடுக்குறது தான் அவங்க இருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் சம்மந்தமாக உள்ளது தான் நம்ம நிர்வாகத்தில் பேசிங்கன்னா பேரண்ட்ஸ் தான் முழு ஒத்துழைப்பு தரணும். அதேமாரி ஒரு பேரண்ட்ஸ் கேட்டாங்க, மொபைல் ஆப் வந்து பசங்க வந்து திரும்பி வேறு எது யூடியூப்பு மற்ற சோசியல் மீடியாவுக்கு போகிறாங்க, இங்கே டைவர்சிஃபை ஆகுறாங்கன்னு. அதுக்கெலாம் சில ஆப் இருக்குது. ஃபேமிலி லிங்க்னு ஆப் இருக்குது. அதில் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஆப்பை மட்டும் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ண கொடுக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக வேணும்னா ஸ்கூல் பிரின்சிபல் சாரு அதேமாதிரி சில நிர்வாகிகளை அணுகுனீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ட்ரஸ்ட்டில் ஸ்கூலில் வந்து அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்குது. இது வந்து லீடு வந்து ஃபோக்கஸ் ஆன் எஜுகேஷன். நம்ம மற்ற இது வந்து பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையான உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் ஸ்கூல் நிர்வாகத்தில் வந்து அணுகி அதை தெரிஞ்சுக்கங்க. இன்ஷா அல்லாஹ். ஸ்கூல் ஃபீஸ் சம்மந்தமாக ஒரு முக்கியமான கேள்வி வந்தது. லீடுடைய ஃபீஸ் வந்து அதிகரிக்குமா என்னன்னு. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நன்றி. இது எப்படின்னா நம்ம 3 வருஷத்துக்கு நம்மளோட கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறோம் இல்லையா, அது வந்து ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபா. இதில் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது நம்ம பெற்றோர்கள்ட்ட எதுவும் வாங்க போகிறதில்லை. எல்லாமே நிர்வாகம் அதை எடுத்துக்கிறது. மிகச்சிறிய பங்களிப்பாக புக் மாதிரி நோட்புக் புக் வாங்குறது அதில் மட்டும் கொஞ்சம் கிட்டத்தட்ட எப்போதும் வாங்குகிற ஃபீஸ் தான் வாங்கப்படும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நன்றி வணங்க. அடுத்ததாக லீடு தமிழ்நாடு ஹெட் மிஸ்டர் ஹரிகரன் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்க வெங்கட்ராமன் சார் வெங்கட்ராமன். வெங்கட்ராமன் சாருக்கு நினைவு பரிசு வழங்க மிஸ்டர் பாபு.
அடுத்த நன்றி நண்பர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவட்டுமாக என்று போற்றி புகழ்ந்தவனாக நன்றி உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல் இஸ்லாம் மெட்ரிகுலேஷன் பள்ளி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த லீட் அறிமுக நிகழ்ச்சியினை மிகவும் சிறப்பான முறையிலே நடாத்தி கொடுத்த ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு முதலில் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று சிறப்பான முறையிலே நடத்தி கொடுத்த அறக்கட்டளையின் பொருளாளர் சகோதரர் இன்ஜினியர் நூருல் அமீன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வகித்த கொல்லாபுரம் ஜமாத் முத்தவல்லி மற்றும் ஜமாத் தலைவர் மற்றும் இந்த பள்ளி வளர்ச்சி குழுவின் உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினர்களாக இங்கே வந்து சிறப்பித்துக் கொடுத்த புருணை தொழிலதிபர் சகோதரர் சபருதீன் அவர்களுக்கும் கொல்லாபுரம் மேனாங்குடி பாலூர் கந்தன்குடி குறுங்குளம் பூங்காவூர் சங்கமங்கலம் கடக்கம் ஆகிய ஊர்களில் இருந்து எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே சிறப்பான முறையில் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொடுத்த கிராமத்து பஞ்சாயத்தார்கள், கிராமத்து முக்கியஸ்தர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர்கள், ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர்கள் அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கிய அல் இஸ்லாம் அறக்கட்டளையின் அரங்காவலர் செயலாளர் சகோதரர் எஸ் ஜவஹர்லி அவர்களுக்கும் வரவேற்புரை நிகழ்த்திய அல் இஸ்லாம் பள்ளியின் அரங்காவலர் ஏ முகமது ஃபௌசில் அவர்களுக்கும் அறிமுக முறை நிகழ்த்திய அல் இஸ்லாம் பள்ளியின் தன்னலம் பாராது அயராது இந்த பள்ளியின் உயிர் நாடி என்று சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். தன்னலம் பாராது பொது நலத்தோடு இந்த பள்ளியின் வளர்ச்சியில் பெரிதும் பங்கெடுத்து சிறப்பான முறையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கும். அது மாத்திரமல்லாமல் இந்த லீட் நிறுவனத்தாரை கடந்த 3 வருடங்களாக தொடர்பு கொண்டு இந்த நீட் கல்வி முறையை எப்படியாவது இங்கே அறிமுகப்படுத்த வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்று பெரும் முயற்சி எடுத்து இந்த நிகழ்ச்சியில் பெரும் பங்காற்றிய அல் இஸ்லாம் பள்ளியின் முதல்வர் சகோதரர் PM பக்கீர் மைதீன் அவர்களுக்கும் லீட் என்றால் எப்படி நாங்கள் இந்த கல்வி முறையை போதிக்கப் போகிறோம் என்று மிகவும் சிறப்பான முறையிலே விளக்கமளித்த லீட் நிறுவனத்தாரின் வைஸ் பிரசிடென்ட் சகோதரர் ஹரிஹரன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து இந்த லீட் நிறுவனத்தில் பங்கெடுத்த சகோதரர் வெங்கட் அவர்களுக்கும் இந்த தருணத்திலே நாங்கள் பெரிதும் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அது மாத்திரமல்லாமல் ஒரு நிகழ்ச்சி சிறப்பான முறையிலே நடைபெற வேண்டும் என்றால் அதற்கு பெரிதும் ஸ்டார் என்று
சொல்லக்கூடிய அந்தஸ்தில் வந்து இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அல் இஸ்லாம் பள்ளியின் மாணவர்களின் பெற்றோர்களுக்கும், இது ஏதோ அல் இஸ்லாம் பள்ளி நடத்தக்கூடிய நிகழ்ச்சி, அல் இஸ்லாம் பள்ளியில் படிக்கக்கூடிய பெற்றோர்கள் மாத்திரம் கலந்து கொண்டால் போதும் என்று இருந்து விடாமல் எங்களுடைய அழைப்பை ஏற்று அருகாமையில் இருக்கக்கூடிய நெடுங்குளம், கடக்கம், பாவட்டக்குடி போன்ற ஊர்களில் இருந்து பெரிய சிரமத்துக்கு மத்தியிலே இங்கே வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினை சிறப்பித்துக் கொடுத்த எங்களுடைய தொப்புள் கொடி உறவு சகோதர சகோதரிகளுக்கும் நாங்கள் இந்த தருணத்திலே சிறப்பான ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் ஏகே நிறுவனத்தாருக்கும், ஆடியோ சிஸ்டம் சரியான சிறப்பான முறையிலே செய்து கொண்டிருக்கும் தமிழ் சவுண்ட் சர்வீஸ் நிறுவனத்தாருக்கும், இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு இந்த திருமண மண்டபத்தை நமக்கு எந்தவித உதவி பெற்றுக்கொள்ளாமல் நாங்கள் கேட்ட மாத்திரத்திலே எங்களுக்கு கொடுத்து உதவிய இந்த நிறுவனத்தின், இந்த கல்யாண மண்டபத்தின் உரிமையாளர் சகோதரர் ஹஜ்ஜாலி அவர்களுக்கும், இந்த மண்டபத்தின் மேலாளர் மற்றும் உதவியாளர்கள் அனைவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையிலே நடத்த வேண்டும் என்று அறங்காவலர்களில் இந்த ஊரில் இல்லை என்றாலும் வெளிநாட்டில் இருந்து எங்களுக்கு ஆலோசனைகளையும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் செய்து கொடுத்த நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் இந்த தருணத்திலே நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியினை நிறைவு செய்கிறோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வஅஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வஅஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Al Islam Matriculation School, Kollapuram.